வழங்கப்பட வேண்டிய ஒருங்கிணைந்த அந்த பள்ளி கல்வி திட்ட நிதியை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த நிதி உட்பட தமிழகத்தின் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை அவர் இந்த கூட்டத்தின் மூலமாக பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா நீட் விவகாரம் உள்ளிட்ட மாநில அரசுடைய பல்வேறு கருத்துக்களை அவர் பதிவு செய்வார் எனவும் தகவல்கள் இருக்கின்றன. இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மாலை 4 மணிக்கும், துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை 4:30 மணிக்கும், ராகுல் காந்தி அவர்களை 6 மணிக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்காக நேரம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தியை காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த பயணத்துல அந்த சந்திப்பு நிகழவில்லை. இந்த நிலையில தான் இன்று 2வது முறையாக டெல்லி செல்லக்கூடிய முதலமைச்சர் விஜய் இந்த பயணத்துல அனைத்து தலைவர்களையும் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு வருகின்ற 12ஆம் தேதி மாலை 6 மணிக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த டெல்லி பயணத்தின் மூலமாக தமிழகத்திற்கான உரிய நிதி ஒதுக்கீடு தொடர்பாக பல்வேறு வேண்டுகோள்களை அவர் முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாம பல்வேறு விஷயங்கள் சமகால நிகழ்வுகள்ல தமிழகத்திற்கான பல்வேறு விஷயங்களை அவர் பேச இருக்கிறார். குறிப்பா உச்ச நீதிமன்றம் மற்றும் காவிரி நடுவர் நீதிமன்றத்துடைய இறுதி ஆணையை மீறி கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டக்கூடிய முயற்சியை கைவிட வலியுறுத்தி கடந்த முறை சென்ற போது அவர் கோரிக்கை மனுவை அளித்திருந்தார். இந்த முறையும் அதனை வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தமிழகத்தில் இந்த உரக்கட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காக சீரான உர விநியோகம் மேற்கொள்ள வேண்டும். குறுவை மற்றும் சம்பா சாகுபடிக்கு தேவையான உர விநியோகத்தை மேற்கொள்வதற்காக சீரான உர விநியோகத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவார். அதே போல தமிழகத்தில் TMC பள்ளிகளை உருவாக்குவதற்கான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து தொடர்பாக பல்வேறு கொள்கை முரண்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய ஒருங்கிணைந்த அந்த பள்ளி கல்வி திட்ட நிதியை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த நிதி உட்பட தமிழகத்தின் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை அவர் இந்த கூட்டத்தின் மூலமாக பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா நீட் விவகாரம் உள்ளிட்ட மாநில அரசுடைய பல்வேறு கருத்துக்களை அவர் பதிவு செய்வார் எனவும் தகவல்கள் இருக்கின்றன. இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மாலை 4 மணிக்கும், துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை 4:30 மணிக்கும், ராகுல் காந்தி அவர்களை 6 மணிக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்காக நேரம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தியை காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த பயணத்துல அந்த சந்திப்பு நிகழவில்லை. இந்த நிலையில தான் இன்று 2வது முறையாக டெல்லி செல்லக்கூடிய முதலமைச்சர் விஜய் இந்த பயணத்துல அனைத்து தலைவர்களையும் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு வருகின்ற 12ஆம் தேதி மாலை 6 மணிக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த டெல்லி பயணத்தின் மூலமாக தமிழகத்திற்கான உரிய நிதி ஒதுக்கீடு தொடர்பாக பல்வேறு வேண்டுகோள்களை அவர் முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாம பல்வேறு விஷயங்கள் சமகால நிகழ்வுகள்ல தமிழகத்திற்கான பல்வேறு விஷயங்களை அவர் பேச இருக்கிறார். குறிப்பா உச்ச நீதிமன்றம் மற்றும் காவிரி நடுவர் நீதிமன்றத்துடைய இறுதி ஆணையை மீறி கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டக்கூடிய முயற்சியை கைவிட வலியுறுத்தி கடந்த முறை சென்ற போது அவர் கோரிக்கை மனுவை அளித்திருந்தார். இந்த முறையும் அதனை வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தமிழகத்தில் இந்த உரக்கட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காக சீரான உர விநியோகம் மேற்கொள்ள வேண்டும். குறுவை மற்றும் சம்பா சாகுபடிக்கு தேவையான உர விநியோகத்தை மேற்கொள்வதற்காக சீரான உர விநியோகத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவார். அதே போல தமிழகத்தில் TMC பள்ளிகளை உருவாக்குவதற்கான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து தொடர்பாக பல்வேறு கொள்கை முரண்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய ஒருங்கிணைந்த அந்த பள்ளி கல்வி திட்ட நிதியை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த நிதி உட்பட தமிழகத்தின் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை அவர் இந்த கூட்டத்தின் மூலமாக பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா நீட் விவகாரம் உள்ளிட்ட மாநில அரசுடைய பல்வேறு கருத்துக்களை அவர் பதிவு செய்வார் எனவும் தகவல்கள் இருக்கின்றன. இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மாலை 4 மணிக்கும், துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை 4:30 மணிக்கும், ராகுல் காந்தி அவர்களை 6 மணிக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்காக நேரம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது.